ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. ஸோ ஒரு லாங் வீடியோ வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங் சீசனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி, எங்கே போகலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ தான் இது வந்து பார்த்திங்கன்னா சிகாகோ பொட்டானிக்கல் கார்டன். இங்கே வந்து நிறைய டுலிப்ஸ், அதுக்கப்புறம் ரோசஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. 3 hours to 4 hours நம்ம வந்து இங்கே ஹேங் அவுட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப க்ரீனரியாக இருந்தது, ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்ப்ரிங் சீசனில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி டுலிப்ஸ், ரோசஸ் எல்லாமே பார்க்க முடியும். அப்புறம் ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எதுவுமே பார்க்க முடியாது. இது பார்த்திங்கன்னா வந்து பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து ஒரு சர்வீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கார் மாதிரி ஒரு சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம இதில் ஏறிக்கிட்டோம் அப்படின்னா வந்து பொட்டானிக்கல் கார்டனை ரொம்ப நல்லா சுற்றி பார்க்கலாம். இது வந்து ஃப்ரீ தாங்க, நம்ம காசு கொடுக்க வேணாம். இதுக்கு மேலே வந்து நம்ம ஏறி போகிறதுக்கு பர்டிகுலர் டைமிங் இருக்கும் போல். நாங்கள் போயிருந்த சமயத்தில் இந்த கார் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஏறிட்டோம். இந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கார்டனாக இருக்கிறதுனால நம்ம நடந்தே எல்லா இடத்தையும் பார்க்க முடியாது, கஷ்டம். ஸோ இந்த மாதிரி கார் அவைலபிலிட்டி இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க நீங்கள் போகிற டயத்தில். இல்லை எப்போ அடுத்து வரும்ன்ற மாதிரியும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அங்கங்கே நிறுத்திட்டு ஏறுறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டனோட ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப வாஸ்ட்டாக இருந்தது. அதில் இந்த மாதிரி வாட்டர் ஏரியா, தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு குளம் மாதிரி சம்திங் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிளான்டேஷன்ஸ் இதை பற்றிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். பாதி புரியல, புரிஞ்ச வரைக்கும் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து இந்த மாதிரி ட்ரீஸில் வந்து பேர்லாம் போட்டிருந்தாங்க. ஏதோ டிஃப்ரெண்ட் ட்ரீஸோட நேமு, அதுக்கப்புறம் பிளான்ட்ஸோட நேமு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அந்த ரவுண்ட் போயிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஃப்ளவர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஏதோ ரங்கோலி கோலம் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். டிஃப்ரெண்ட் மிக்ஸ் பண்ணி கலர்ஸாக இருந்தது. அதாவது அந்த ரோசஸோட இந்த டுலிப்ஸோட எண்டில் ஒரு கலரும், அப்புறம் பாட்டமில் ஒரு கலரும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் வியூவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வாட்டர் ஏரியா பக்கத்தில் இருக்கும்போது காற்று வேறு ரொம்ப நல்லா சில்லுன்னு வருது இல்லையா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நான் க்ளோஸில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. இந்த டுலிப்பை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில நாள் வந்து ஃப்ரீ சிகாகோ ஃப்ரீ டேஸ்ன்னு சிலது இருக்கும். அதை நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கிறணும். அது பாருங்கள், அந்த பேர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃப்ளவர்ஸ்க்கு ஆன்லைனில் நம்ம செக் பண்ணிக்கிறணும். ஃப்ரீ டேஸ் அவைலபிள்னு சொல்லி அந்த மாதிரி பர்டிகுலர் டேயில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொட்டானிக்கல் கார்டன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் ஃப்ரீ என்ட்ரி உள்ளே போகிறதுக்கு. அதை நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரீ டேஸ் ஃபார் சிகாகோ பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு நம்ம வந்து தேடிட்டு இருக்கணும். ஆனால் அந்த தேதி அவங்க என்னைக்கு ஃப்ரீ டேஸ் அவைலபிள்னு கொடுத்துருக்காங்களோ அன்றைக்கி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். நம்ம போகணுன்னு நினைக்கிற தேதியில் அது அவைலபிளாக இருக்காது மோஸ்ட்லி. ஸோ எந்த தேதியில் அவைலபிலிட்டி அதை பொறுத்து நம்ம போய்க்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறையா பெஞ்சஸ் இருந்ததுங்க. போகும்போது நீங்கள் வந்து ஃபுட்டு எதுவும் எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிறது நாங்கள் போனப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போகலை எதுவும். நாங்கள் சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டோம். இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறணும். ஃபுட்டு எடுத்துகிட்டு போகலாமா, வாட்டர்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா, அலவுடா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. நாங்கள் உள்ளே போயிட்டு அங்கே வந்து காஃபி அவைலபிலிட்டி இருந்துச்சு. பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளேயே வந்து காஃபி வந்து கிடைக்கும். எனக்கு போயிட்டு உள்ளே போய் ஒரு சாண்ட்விச்சும் காஃபியும் வாங்கி கிளம்பும்போது சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கார்டனில். நாங்கள் வந்து ஃப்ரீ டேஸுங்கிறதுனால எதுவும் பே பண்ணல. ஆனால் நாங்கள் இதுக்காக வெயிட் பண்ணோம், என்னைக்கு வந்து இந்த ஃப்ரீ டே கிடைக்கிது பொட்டானிக்கல் கார்டன் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணி அந்த டே பார்த்து தான் போனோம். மற்ற நாட்களையும் போகலாம், பட் யூ ஹேவ் டு பே ஃபார் சம்திங். $25 சம்திங் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி செக் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. அதுவும் ஸ்ப்ரிங் சீசனில் போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனுபவமாக இருக்கும். ரொம்ப நேரம் அங்கே வந்து விளையாடலாம். குழந்தைங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் அப்படின்னா இந்த மாதிரி ஏரியாவில் வந்து விளையாடிட்டு, அந்த மாதிரி வாட்டர் ஏரியா இருந்துச்சு லேக் மாதிரி, அங்கனக்குள்ள ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சும்மா ஒரு சினிமா தியேட்டர் இந்த மாதிரி போகிறதுக்கு, ஒரு டின்னர் போகிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராஜி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் விலாக்ஸ், குக்கிங், அப்புறம் அவுட்டிங் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.